நம்ம ஜானகி, கௌதம், இலக்கியா இவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியாம போதுன்னா, இப்போ ரொம்பவே முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஜானகி இருந்துகிட்டு அஞ்சலி கிட்ட போதுன்னா ஃபோன குடுத்து, "நீ ஃபோன் பண்ணு. கார்த்திக் போதுன்னா ஃபோன் பண்ணி உடனடியா எங்க இருந்தாலும் போதுன்னா வர சொல்லு." அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது, கடைசியா இந்த அஞ்சலி ஃபோன் எடுத்து அந்த ஃபோன் பண்ணும்போது கரெக்ட்டா போதுன்னா நம்ம கார்த்திக் ஃபோன எடுக்குறதில்ல. அதாவது இங்க போதுன்னா அந்த ஃபோன் வேற ஆள் கையில இருக்கு. அதுவும் போதுன்னா இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம கார்த்திக் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் போய்ட்டானோ அப்படின்ற ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா, நம்ம சாணக்யக்கே வர ஆரம்பிச்சுடுது. என்னத்த நீங்க பார்த்தீங்கன்னா, இதில இவ்ளோ நடந்துட்டு இருக்கு. நீங்க வேற இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா சரியில்லவே இல்ல. கார்த்திக் அர்ஜென்ட் வேலையா பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணியிருக்காரு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பார்த்தீங்கன்னா, நல்லபடியா ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைய பார்த்தீங்கன்னா, செக்கப்லாம் பண்ணிட்டு வர சொன்னாங்க. வாங்க அத்த போலாம் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகிக்கு இத மறுக்கவும் முடியாது. ஏன்னா தன்னோட குடும்ப வாரிசுங்கள பார்த்தீங்கன்னா, உதாசீனப்படுத்துறது நம்ம ஜானகிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சரி இரு நான் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரூம்க்கு போக ஆரம்பிச்சுறாங்க. ரெடி ஆயிட்டு பார்க்கும்போது தான் இந்த அஞ்சலியோட முழு சுயரமும் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிய வருது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க இலக்கியாவும், கௌதமும் கார்த்திக் வருவான் வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ரொம்ப பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டாங்க. அ அதாவது அதான் டெக்ஸ்ட் மெசேஜ் தான் பண்ணியிருக்கான்ல. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவன் வரமாட்டான். நீ கவலைப்படாத. நம்ம முக்கியமா இருந்தா, அவன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிருப்பானா அப்படின்ற மாரி தான் கௌதம் இருந்துட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் நம்ம ஜானகி ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனங்க. போயிட்டு கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு சைலன்ட்டா பார்த்தீங்கன்னா வெளிய கிளம்பி வந்துடுறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல் வெளிய நின்னுட்டு ஃபோன் பேசிட்டு இருக்கா. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடிங்க கிட்ட. அதாவது அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரவுடிங்க கேட்குறாங்க, இந்த மாரி தான் எத்தன நாள் மேடம் வச்சிருக்கிறது? இன்னைக்கு ஈவினிங் விட்டுட்டா ஓகே தானே உங்களுக்கு? அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கௌதம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக்க முழுசா வெறுத்துருவான்ல அப்படின்ற மாரி சொல்லும்போது, இங்க இருக்கிற சிச்சுவேஷன் கொஞ்சம் கூட சரியில்லடா. இன்னைக்கு மட்டும் விட்டோம் அப்படின்னா, மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி போயி, அந்த கையெழுத்த வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துருவான். அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்குலாம் விடாதீங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா, 1 வாரமாச்சும் கார்த்திக்க பார்த்தீங்கன்னா, அடைச்சு தான் வைக்கணும். அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி பேசிட்டு இருக்கா. நம்ம ஜானகிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது இங்க? கார்த்திக்க பார்த்தீங்கன்னா, அடைச்சு வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இவ எதுக்காகடா பேசிட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான், கடைசியில கார்த்திக்க கடத்துனது நீதானா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ உடனடியா நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னா தான் கண்டிப்பா கார்த்திக்க காப்பாத்த முடியும். கார்த்திக்கோட உயிருக்கோ, இல்ல வேற எதுக்கோ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக்க காப்பாத்தணும். கார்த்திக் பார்த்தீங்கன்னா தப்பானவன் கிடையாது. இந்த அஞ்சலி தான் பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த உங்களுக்கு குடுக்குறது பிடிக்காம இப்படி பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்ல போறாங்க. இந்த அஞ்சலி மட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி அதாவது இப்போ கார்த்திக்க கடத்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜானகிக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. இது இந்த அஞ்சலி மட்டும் செஞ்சதா? இல்ல பைரவியும் சேர்த்து செஞ்சிருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.